2029 தொகுதி எல்லாம் மாத்திரன்றாரு. எது பாராளுமன்ற தொகுதி எல்லாம் அந்த பாராளுமன்ற தொகுதியை மாத்தினா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய பங்கு இருக்கு இல்லையா, அது இன்னும் பாதியா குறைப்பேங்கிறார். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 2 மடங்கு, ராஜஸ்தானுக்கு 2 மடங்கு தொகுதி, பீகாருக்கு 2 மடங்கு தொகுதி, மத்திய பிரதேசத்துக்கு 2 மடங்கு தொகுதி. மத்திய பிரதேசத்துக்கு 25 தொகுதி இருக்குது, அது 50 தொகுதியா மாத்திடுவாங்க. பீகாருக்கு 40 தொகுதி இருக்குது, அது 80 தொகுதி. உத்தரப்பிரதேசத்துக்கு 120 தொகுதி. ஆனா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாம் சேர்த்தாலே நம்மளுக்கு 180 தான். ஆனா அவங்களுக்கு உத்தரப்பிரதேசம், பீகார சேர்த்தாலே தமிழ்நாட்டை அதை விட அதிகம், தென்னிந்தியாவோட அதிகமா போயிடும். அப்புறம் பார்லிமெண்ட் நம்ம என்னத்தை பேச, என்ன சட்டத்தை கொண்டு வர? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு சொன்னாரு, ரேஷன் கார்டுல பாதி பொருள் காணாம போயிடுச்சு, பாதி ரேஷன் கார்டை முடக்கிட்டாங்க. ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு இப்ப சொல்றாரு. மோடி ஆட்சிக்கு வந்தா இதுதான் கடைசி தேர்தல், இதுக்கப்புறம் தேர்தல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்படியே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்குமா, பார்லிமெண்ட் முக்கியத்துவம் கிடைக்குமா? கிடைக்காது. இவ்வளவு சிக்கலை உருவாக்கின மோடியை இன்னைக்கு ஆட்சியில் வச்சிருக்கணுமா?